இருந்தோன்னா அது வந்து க்ளோஸ் ஆயிரும். இன்னொன்று வந்து இந்த ஆர்பிஐ இந்த அப்டேட்டில் வந்து மெயினாக என்ன ஒரு பெரிய அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி அப்டேட்டில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. எதனாலன்னா, இப்போ வந்து நிறைய ஸ்கேம் நடக்குது. ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்புனா அதை கிளிக் பண்ணால் அமௌண்ட் போயிடுதுங்கிறாங்க. ஏதாவது கால் வந்துச்சுன்னா நம்ம ஹலோன்னு சொன்னால் போதும் அமௌண்ட் போயிருங்கிறாங்க. நிறைய ரூமர்ஸும் வருது, உண்மையாகவே நடக்கவும் நடக்குது. நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம், உங்களோட ஓடிபி சொல்லுங்கள், உங்களோட ப்ராப்ளம் நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை போய் சொல்லியிருப்போம், அது யாராவது கேட்டு உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் ஆக்குறதுக்கு ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி நிறைய இந்த ஸ்கேம் எல்லாம் தடுக்கிறதுக்காக செக்யூரிட்டி அப்டேட் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா இருக்காங்க, அவங்க அக்கௌண்ட்டில் ஒரு 6 லட்சம் வரைக்கும் வச்சுருப்பாங்க போல். அது எப்படியோ தெரிஞ்சு அவங்க மூலமாக சிலிண்டருக்கு உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கு, சிலிண்டர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு ஓடிபி வந்திருக்கு, அந்த ஓடிபி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஓடிபியை வாங்கி 6 லட்ச ரூபா எடுத்துக்கிட்டாங்க. அதனால் அந்த மாதிரி ஸ்கேமெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்ட்டு தான் ஒரு மல்டி லேயர் செக்யூரிட்டி வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க இந்த அப்டேட்டில். ஃபஸ்ட்லாம் ஓடிபி மட்டும்தான் வந்துச்சு. நம்ம இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோன்னா அதில் வந்து ஓடிபி மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. மல்டி லேயர் ப்ரொடெக்ஷன் வந்திருக்கிறதுனால ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணால் ஓடிபி வந்தால் போதும். ஆனால் இப்போ வந்து ஃப்ராட் அதிகமாக இருக்கிறதுனால என்ன வந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் பின் என்ட்ரு பண்ணணும். நம்ம ஃபோனுக்கு போட்ட பின் என்ட்ரு பண்ணணும். அப்போ வந்து லொக்கேஷன் செக் பண்ணணும். இவ்வளோயும் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட அமௌண்ட் வந்து பாஸ்